இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாருமே டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மெயினாக அவங்க யூஸ் பண்ணுறது அவங்களுடைய மொபைல் ஃபோனை தான். நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், யூபிஐ டிரான்சாக்ஷன், அது போக எக்கச்சக்கமான ஆப்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக நம்மளால டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற நம்ம மொபைல் ஃபோனில் சில தவறுகள் நம்ம செய்யறதுனால நம்மளுடைய பணத்தை வேற யாருக்கிட்டையோ இல்லை ஹேக்கர்ஸ் கிட்டையோ ரொம்ப ஈஸியாக நம்ம 1000 இருந்து லட்சங்கள்ல இருந்து இழந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி மொபைல் ஃபோனை ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறது எப்படி, அதில் என்ன மாதிரியான தவறுகள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால நீங்க ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேற யாரெல்லாம் ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்களோ அவங்களுக்குலாம் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை அதிகமா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நம்மளுடைய டெக் படீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய நம்மளுடைய மொபைல் ஃபோனில் என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்ப்போம். அதில் முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் இல்லை அப்படின்னா பப்ளிக் ஒய்ஃபை நிறைய இடங்கள் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஒய்ஃபை ஆன் பண்ணி பப்ளிக் ஒய்ஃபையை யூஸ் பண்ணி ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய மொபைல் டேட்டாவை பயன்படுத்தணுமே தவிர பப்ளிக் ஒய்ஃபையை பயன்படுத்தி டிரான்சாக்ஷன் பண்ணவே கூடாது. அந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக உங்களுடைய பேங்க் கிரெடென்ஷியல் டீடைல்ஸை ஹேக்கர்ஸ் வந்து திருடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது போக நிறைய பேர் பண்ணக்கூடிய இன்னொரு மிஸ்டேக் என்ன, பப்ளிக் பிளேசஸ்ல டிராவல் பண்ணும்போது அவங்களுடைய மொபைல் போன்ல சார்ஜ் இல்ல அப்படின்னா பப்ளிக் சார்ஜிங் போர்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது ஜூஸ் ஜாக்கிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல நம்மளுடைய மொபைல் போன்ல இருக்கிற டேட்டாவெல்லாம் ரொம்ப ஈஸியா ஹேக்கர்ஸ் வந்து திருடிடுவாங்க. சோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரேரா நடக்குது, ஆனா நிறைய இடங்கள்ல நடக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஜூஸ் ஜாக்கிங்னா என்ன, இதுல இருந்து எப்படி சேஃபா இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே டீடைலா ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பாருங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் பிளேசஸ்ல இருக்க சார்ஜிங் போர்ட்டை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நில்லுங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு பவர் பேங்க் வாங்கி வச்சு யூஸ் பண்றது ரொம்ப சேஃபா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்குற மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தினம் இந்த மெத்தட்ல யாராவது ஒருத்தர் இந்தியால பணத்தை இழந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸும் இந்த மெத்தட்ல வந்திருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நீங்க அமேசான்ல, பிளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஏதோ ஒரு ஆன்லைன்ல நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது, இல்ல ரீஃபண்ட்காகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ நீங்க டக்குன்னு கஸ்டமர் கேரை கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, கூகுள்ல போய் அந்த கம்பெனி நேமை போட்டு கஸ்டமர் கேர் நம்பர் அப்படின்னு போடுறீங்க. கூகுள் ஏதோ ஒரு நம்பரை காமிக்குது, உடனே அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுறீங்க. ஆனா பேசுறவங்க அபிஷியல் பர்சனா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாம பேசி நம்மளுடைய பணத்தை ரொம்ப ஈஸியா அவங்க சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகள் ஏதோ ஒன்று நம்பி நம்மளுடைய பணத்தை நிறைய பேர் இந்த மெத்தட்ல இழந்துடுறாங்க. ஆனால் நீங்க கஸ்டமர் கேர் நம்பர் தேடுறீங்க அப்படின்னா எந்த இதுல ஆர்டர் பண்றீங்க, என்ன வெப்சைட்ல ஆர்டர் பண்றீங்க, இல்ல என்ன ஆப்ல ஆர்டர் பண்ணீங்களோ அதுலயே கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும், இல்ல கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்றதுக்கான இமெயில் ஆப்ஷன், இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன், ஆன்லைன் சாட், இந்த மாதிரி நிறைய மெத்தட் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அதனால அதை யூஸ் பண்ணி மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேவையில்லாம கூகுள்ல போய் கஸ்டமர் கேர் நம்பரை தேடி ஏதோ ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பணத்தை இழந்துடாதீங்க. உங்களுக்கு கரெக்டா தெரியும், அபிஷியல் வெப்சைட் தெரியும் அப்படின்னா கூகுள்ல தேடி நீங்க நம்பரை வந்து எடுத்துக்கோங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கூகுள்ல தேடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மெத்தட்ல எக்கச்சக்கமான பேர் வந்து பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த மெத்தட் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், காமனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதையும் சொல்லிடுறேன். உங்களுடைய மொபைல் போன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ற எல்லா ஆப்புமே பிளே ஸ்டோர்ல இருந்து மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. தேவையில்லாம தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் இல்ல யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஏபிகே ஃபைல் அனுப்புனாங்க, இந்த ஆப் நல்லா இருக்கும் அப்படின்னு அனுப்புனாங்க அப்படிங்கிறது எல்லாமே ட்ரை பண்ணாதீங்க. முக்கியமா மாட் பண்ண ஆப்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய மொபைல் போன்ல இருந்து ஏதாவது தேவையில்லாத டேட்டாஸ்லாம் திருடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு வைரஸை உங்களுடைய மொபைல் போனுக்குள்ள கொண்டு வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் பிளே ஸ்டோர்ல இருந்து மட்டும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பிளே ஸ்டோர் அப்படிங்கிறது கூகுள் வந்து ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஆப் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிச்சு அப்படின்னா இமீடியட்டா அந்த ஆப் எல்லாமே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நம்ம நிறைய பார்த்திருக்கோம், அடிக்கடி யூசர் டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க, இல்ல பணத்தை திருடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஸ் எல்லாமே பிளே ஸ்டோர்ல இருந்து இமீடியட்டா கூகுள் வந்து அடிக்கடி ரிமூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஆப் மட்டும் தான் ரொம்ப ஒரு சேஃபான ஆப். அதுலயுமே நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய ஆப்பா பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நிறைய பேர் வந்து இதை பண்ணவே மாட்டாங்க. உங்களுடைய மொபைல் போனுக்கு ஒவ்வொரு மந்த்துமே செக்யூரிட்டி அப்டேட் வந்துட்டு இருக்கும், ஓஎஸ் அப்டேட் வரும், அது போக ஒவ்வொரு மந்த்துமே செக்யூரிட்டி அப்டேட் வரும். இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுடைய மொபைல் போன்ல சாஃப்ட்வேரை ரெகுலரா அப்டேட் பண்ணி கரெக்டா வச்சுக்கோங்க. தேவையில்லாம டேட்டா வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த அப்டேட்டை பண்றதே கிடையாது. அதனால ப்ராப்பரா உங்களுடைய மொபைல் போனை லேட்டஸ்ட் சாஃப்ட்வேருக்கு அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால செக்யூரிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அப்பப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டா வச்சிருப்பாங்க. இதனால நம்மளுடைய டேட்டா திருடு போறதையும் நம்ம ரொம்ப ஈஸியா தடுக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மெத்தட்லயும் நிறைய பேர் வந்து பணத்தை இழந்துட்டே இருக்காங்க. நிறைய உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ் இல்ல எஸ்எம்எஸ்ல இல்ல மெயில்ல இந்த மாதிரிலாம் பணம் வரும். உங்களுக்கு வந்து இவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு, அவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு, இந்த லிங்க் ஓபன் பண்ணுங்க, இதை ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் தினமும் வந்துட்டே தான் இருக்குது. வாட்ஸ்அப்ல ஃபோன் வின் பண்ணிட்டோம், இதை வின் பண்றீங்க, அதை பண்ண
பண்ணுங்க, டேட்டா கிடைக்குது, 50 ஜிபி கிடைக்குது, 100 ஜிபி கிடைக்குது, அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான மெசேஜஸ் இது 50 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி வரக்கூடிய எந்த லிங்க்குமே உங்களுடைய மொபைல் போன்ல இருந்து ஓபன் பண்ணவே பண்ணாதீங்க. அதை ஓபன் பண்ணும்போது அதுல இருந்து ஏதாவது ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகி நம்மளுடைய மொபைல் போன் வந்து ஹேக்கர்ஸ் கைக்கு போகலாம். இல்ல நம்மளுடைய டேட்டாவெல்லாம் அவங்க ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். இல்ல நம்மளுடைய டிரான்சாக்ஷனை அவங்க ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. எப்பவுமே தேவையில்லாத உங்களுக்கு நல்லா தெரியாத அன்வான்டட் லிங்க்ஸ் எதையும் ஓபன் பண்ணாதீங்க. தெரியாத விஷயங்களையும் நிறைய பேருக்கு 50 பேருக்கு ஷேர் பண்ணா அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த டீடைல்ஸ் மூலமாகவும் உங்களுடைய நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை ரொம்ப ஈஸியா ஹேக்கர்ஸ் வந்து திருடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியால அவங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துறாங்க. அது போக ஒரு சில நேரம் அவங்களுடைய ஐடி ப்ரூஃபை கூட அப்லோட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. முக்கியமா உங்களுடைய ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. சோ உங்களுடைய கேஒய்சி டீடைல்ஸ் எதையுமே சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்றதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. அடுத்து பார்க்க போற டிப்ஸ்லாம் உங்களுடைய நெட் பேங்கிங் எப்படி சேஃபா வச்சுக்கிறது. இது ஆல்ரெடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அடிக்கடி உங்களுடைய நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா செட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ற அளவுக்கு உங்களுடைய நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை செட் பண்ணாதீங்க. லெட்டர்ஸ், நம்பர், ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே மிக்ஸ் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை செட் பண்ணுங்க. ஃப்ரீக்வெண்டா உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வர மாதிரி ஆக்டிவேட் பண்ணி வைங்க. முக்கியமா உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு நீங்க கொடுக்கிற நம்பரை எப்பவுமே நீங்க கையில வச்சிருக்கிற ஒரு நம்பரை கொடுங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஒரு நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பரை டம்மியா வீட்ல போட்டு வச்சிருக்காங்க. இதனால இமீடியட்டா ஏதாவது டிரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியாம நடக்குது அப்படின்னா அதை நீங்க 2 நாள் கழிச்சு பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பணத்தை எல்லாம் மீட்க முடியாது. சோ இமீடியட்டா பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டிரான்சாக்ஷன் நடக்க முடியாம நம்மளுடைய பேங்கிங் எல்லாத்தையுமே நம்ம பிளாக் பண்ணி வைக்க முடியும், கார்டை பிளாக் பண்ணி வைக்க முடியும். அதனால எப்பவுமே உங்க கையில என்ன மொபைல் நம்பர் இருக்குமோ அந்த மொபைல் நம்பரை பேங்க் அக்கவுண்ட்ல கொடுத்து வைங்க. வேற நம்பர் ஏதாவது கொடுத்திருந்தா அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், நீங்க பேங்க்ல போய் மாத்திக்க முடியும். அதே மாதிரி இது எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ரொம்ப ரேரா ஒரு சிலர் தான் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. உங்களுடைய பேங்கிங் இன்ஃபர்மேஷன் எதையுமே யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. அஃபிஷியல் பேங்கிங் பர்சன் கேட்டா கூட உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயமும் கூட, யாரும் அதை கேட்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்க ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆப் எல்லாமே என்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ்லாம் கேக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நோட் பண்ணுங்க. முக்கியமா நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணாலுமே அது என்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ்லாம் கேக்குது, அந்த ஆப்புக்கு இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் தேவையா அப்படின்னு பாருங்க. தேவையில்லை அப்படின்னா அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. எது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் அலோவ் கொடுத்து அந்த ஆப் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. சோ நான் இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி இந்த மிஸ்டேக் எல்லாம் நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் போன்ல இருந்து உங்களுடைய பணத்தை தேவையில்லாம உங்க அக்கவுண்ட்ல இருந்து ஈஸியா ஹேக் பண்ணி திருட முடியாது. சோ அதனால நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் உங்ககிட்டயே சேஃபா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோவை மேக்ஸிமம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.